அன்பு நண்பர்களே வணக்கம். உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கலைகள் மனித வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த கலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்திப்போம். கலைகள் என்று நாம் எந்த இடத்திலே யோசிக்கிறோம்? ஒரு விவசாயி தனது நிலத்தில் களைகளை பிடுங்கி எறிவார் அல்லவா? அந்த களைகளை விட்டால் என்ன நடக்கும்? பயிர்கள் நல்லபடியாக வளராது. அந்த விவசாயி பாருங்கள், ஒரு நல்ல விவசாயி நிலத்தை பண்படுத்தி அதில் எந்த களையும் வரக்கூடாது என்று பதப்படுத்தித்தான் நல்ல விதைகளை விதைக்கிறார். எவ்வளவுதான் முயற்சி செய்து நல்ல விதையை விதைத்து பக்குவப்படுத்தினாலும் அந்த பயிர்களோடு சேர்ந்து களைகளும் வளர்ந்து விடுகிறது. அந்த களைகளை அவர் பிடுங்குவதிலும் அதை எடுப்பதிலும் அவர் நிறைய பணம் செலவழிக்கிறார். இப்படி களைகளை பிடுங்கினால்தான் அந்த பயிர் நல்லபடியாக இருக்கும், வளரும் என்பது விவசாயத்தில் நாம் கண்கூடாக பார்க்கிற ஒரு உண்மை, யதார்த்தம். இந்த நிகழ்வை இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாக மக்களுக்கு சொல்லி விளக்குகிறார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 30 முடிய பகுதிகளிலே தெளிவாக இந்த ஊமையை சொல்லுகிறார். பாருங்கள், அவர் என்ன சொல்றாரு? நல்ல பயிர்களும் களைகளும் ஒன்றாக வளர்ந்து விடுகிறதே, அதை நாங்கள் எப்படி பிடுங்குவது என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லுவார், இரண்டையும் வளர விடுங்கள், ஆனால் அந்த களைகளை மட்டும் அறுவடைக்கு முன்பதாக அதை பிடுங்கி எரித்து விடுங்கள். அது அவ்வளவு கொடுமையானது, அது எனக்கு தேவையில்லை, எரித்து விடுங்கள். ஆனால் நல்ல பயிர்களை அறுவடை செய்து அதை களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனித வாழ்க்கையில் கூட நல்ல மனிதர்கள், நல்ல பண்புகள் இருக்கிறது, தீய பண்புகள் இருக்கிறது. அது இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வளருது பாருங்க. கடவுள் நம்மை படைக்கும் பொழுது தாயின் கருவறையிலேயே ஒரு நல்ல விதையாக நல்ல குணங்களோடு கடவுள் படைக்கிறார். பிறந்து ஏறக்குறைய 6 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் நல்ல விதையாகவே நல்ல பண்புகளோடு யதார்த்தமாக குழந்தை பருவத்தில் வாழ்கிறோம். பிறகுதான் நமது வாழ்க்கையில் களைகள் ஒவ்வொன்றாக, பாவங்கள் ஒவ்வொன்றாக, தீய நாட்டங்கள் ஒவ்வொன்றாக வர ஆரம்பிக்கிறது. ஏமாற்றுகிறோம், பொய் சொல்லுகிறோம், மற்றவர்களை பெயரை கெடுக்கிறோம், பாவத்தில் விழுந்து விடுகிறோம், தீய குணங்களை கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் களைகள். அந்த களைகளோடு மனித வாழ்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அந்த களைகளை எனக்கு தேவையில்லை, எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, அதை எல்லாம் பிடுங்கி எடுத்து எரித்து விடுங்கள். எனக்கு தேவை உங்களுடைய நல்ல குணங்கள், பண்பான முகங்கள், பாசமான யதார்த்தமான குணங்கள் தான் எனக்கு தேவை. எனவே அன்பு, நீதி, மகிழ்ச்சி, இரக்க குணம், இதெல்லாம் நல்ல பண்புகள். இதையெல்லாம் வளரவிட்டு தீய குணங்களாகிய பாவ வாழ்க்கை, பிறரை ஏமாற்றுவது, அநியாயமாக பிறர் பெயரை கெடுப்பது என்று நிறைய தீய குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்களை எல்லாம் பிடுங்கி எரித்து விட்டால் நல்ல பண்புகள் மேலோங்கி வளரும். அப்பொழுது இறைவனும் நம்மை பார்த்து பெருமைப்படுவார். நம்மோடு இணைந்து வாழ்கிற சமுதாயம் நம்மை பார்த்து பெருமைப்படும். எனவே இந்த நாளிலே எனது வாழ்க்கையில் வளர்ந்து வருகிற பெரிய பெரிய அந்த தீய களைகளை நீக்கிவிட்டு நல்ல விதைகளை வளர வைத்து மாண்போடு நல்ல பண்புகளோடு மகிழ்ச்சியோடு இன்று வாழ நாம் முயற்சிக்கலாம்.